நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அல்லாஹ்வின் பேரருள் பெருங்கருணை அல்லாஹ் தஆலா உலகத்தில் படைத்து மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பிரியமான நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தன்றாக ஆக்கி பாக்கியம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவால் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏவப்பட்ட தடுக்கப்பட்ட அனைத்து காரியங்களையும் நம் வாழ்வில் முன்னோடியாக எடுத்து நடக்க வேண்டும் என்று என்னையும் உங்களையும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா வழிவகுப்பானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உறுதி வரும் வரை வருவதற்கு முன்னால் அந்த நாள் வரக்கூடிய காலம் வரை நீங்கள் அல்லாஹுவை வழிபட்டு கட்டுப்பட்டு நடங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். உறுதி என்றால் என்ன? நம்பிக்கை வரும் வரையா, அல்லது உறுதியான ஒன்று இருக்கிறது அந்த உறுதியான ஒன்று வரும் வரையா என்று இமாம்களுக்கு மத்தியிலே சற்று கருத்து வேறுபாடுகள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், உறுதி என்று சொன்னால் மரணம் என்ற அர்த்தம். உலகத்திலே எதுவும் நிரந்தரம் அல்ல. உண்ணுவது நிரந்தரம் அல்ல, உறுதி அல்ல. உறங்குவது உறுதி அல்ல. ஜும்மா தொழுகைக்காக வேண்டி இன்று நாம் பள்ளிக்கு வந்திருக்கிறோம், வீடு போய் சேருவோமா என்பது யாருக்கும் உறுதி அல்ல. உலகத்திலே எதுவுமே உறுதி கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் உறுதியாக இருக்கிறது, எல்லோரும் மரணம் அடைந்தே தீருவோம். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக அந்த மரணம் வரும் வரை, மரணம் ஆகும் வரை ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது ஒரு கடமை. ஒவ்வொரு மனிதன் படைக்கப்பட்டதும் அவன் மரணமாகுவதற்காகத்தான் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வாழ்வதற்காக வேண்டி படைக்கவில்லை, மரணமாகுவதற்குத்தான் ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டிருக்கிறார். காலை நேரத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்கு வருகிறார். காலை நேரத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்கு வருகிறார். அடியார்களே, நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் மரணமாகுவதற்குத்தான், மௌத்தாகுவதற்குத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உலகத்தில் வாழ்வதற்காகவே நீங்கள் படைக்கப்படவில்லை. ஆகவே அந்த மரணத்திற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் என்று ஒரு மலக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒவ்வொரு நமக்கு தெரிகிறது இல்லை, நாம தான் கேட்கலையே, அதனால எதுவும் சந்தேகம் நினைச்சிடக்கூடாது. ஒரு ஆள் வேற மொழி பேசக்கூடியவர், விளங்காத மொழி பேசக்கூடிய அவர் திட்டுறார். இவர் சொல்றாரு, என்ன என்னமோ புகழ்றாருன்னு சொல்லிட்டு போறார். ஏன்னா எனக்கு விளங்கல. நான் பாக்கியாத்துல வேலூர்ல ஓதிக்கொண்டு இருக்கும் போது ஒரு அதற்கு பையங்க சரியா பாடம் படிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க உருது அதுக்கு தமிழ் தெரியாது, உருதுல வேகமா திட்டாங்க. ஒரு கேரளாக்காரர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார். நமக்கா ஏதாவது விளங்குது, கொஞ்சம் 100ல் 1 விளங்காட்டா கொஞ்சம் விளங்கும். இவர் பக்கத்தில் உட்கார்ந்தவர் ரொம்ப நேரம் அதுக்கு நசியத்து பண்ணாங்களே, என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. ஐயா இவ்வளோ நேரம் திட்டினாங்கய்யா, பாடம் சொல்லலைன்னு. அப்போ தெரியல, அப்படியே எனக்கு சந்தோஷங்கிறாங்க. திட்டுனா சந்தோஷமா? ஏன் சந்தோஷப்படுற? எனக்கு விளங்கல, விளங்காத வரைக்கும் எனக்கு சந்தோஷங்கிறாங்க.
அப்போ தனக்கு தெரியவில்லை என்றால் சந்தோஷம் ஒரு வகையில் சந்தோஷம்தான். ஒவ்வொரு நாளும் மலக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அலி நீ மௌத்தாப்பா போறப்பா அப்படின்னு காலையில வந்து சொன்னா இவர் நிலைமை என்ன ஆகும்? சாப்பிடுவாரா, தண்ணி குடிப்பாரா, தூங்குவாரா, தூங்க முடியுமா? அப்ப அது தெரியாததுனால ஒரு வகையில் சந்தோஷம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் பார்ப்பவர்களை எல்லாம் நீ பார்த்தால், நான் சந்திப்பவர்களை எல்லாம் நீங்கள் சந்தித்தால் உங்களால் உலகத்திலே வாழ முடியாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப பார்க்கறதுக்கு தனி இதயம் வேண்டும். சில பேர் மையத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தா 3 நாளைக்கு சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது. சில பேர் படுத்துக்கிறாங்க, உடம்பு சரியில்லாத ஆளை பார்த்துட்டு வந்தா இவங்களுக்கு சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தா இவங்க சாப்பாடு எடுக்கல. ஆக்சிடென்ட் கேஸ் அதை போய் ரத்த கழுவியை பார்த்தோம்னா அதோட இவங்க சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது. நானும் அந்த மாதிரி ஒரு கேஸ் ஏற்படுத்தி மதரசாவில் போய் ஆஸ்பத்திரிக்கு போனோம், மார்ச்சவாடி வரைக்கும் உள்ள போனோம், ஜனாசாவை தூக்கிலாம் வச்சோம். 3 நாளாக சாப்பாடு எடுக்கல. 3 நாள் அது ஒரே அதே சிந்தனையாகவே இருக்கு. எனக்கு மாத்திரமல்ல, இது எல்லோருக்கும் உள்ளது, எனக்கும் ஏற்படுது, எல்லோருக்கும் ஏற்படுது. அப்ப நம்ம நிலைமை அதுதான். சில காரியங்களை பார்க்க முடியாது. சில காரியங்கள் இருக்கிறது, அவங்களே மையத்தை கிழிக்கிறாங்க, அவங்களே மையத்தை உடைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, ஆனா சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு பையன் மூத்தா போயிட்டாரு, அதிர்ச்சியில வந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம ஊர்ல சிகிச்சைல ஷேக் இருக்காரு, அவர் சர்வசாதாரணமா சொல்லிக்கிட்டே வர்றாரு, நாங்க மண்டையை ஓபன் பண்ணோம், சிறுமூளை எடுத்தோம். அவர் சொல்றாரு, அவரு சிறுமூளை எடுத்தோம், அதில் லைட்டர் ரத்தம் கசிஞ்சிருக்கு. ஏன் நமக்கு என்ன வருது? ஏன் வாயை போட்டுக்கிட்டு சும்மா வாய், நாங்களே அதிர்ச்சியில வந்துகிட்டு இருக்கோம், சரியான அதிர்ச்சியில வந்துகிட்டு இருக்கோம், நீ வேற இடத்திலாமோ சொல்லிக்கிட்டு வாரிய. அவர் சர்வசாதாரணமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சிறுமூளையை ஓபன் பண்ணோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம் என்று அவர் நிறைய கதையை சொல்றார். நம்மளால அதை ஜீரணிக்க முடியல. ஏன்னா அவர்கள் பழகிவிட்டார்கள், அதனால் அவர்களுக்கு அது லேசாக இருக்குது. நாம பழகாததுனால நமக்கு அது கஷ்டமா இருக்கு. நம்மளால எதையுமே பார்க்க முடியாது. அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் பார்ப்பவர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால், என்னை சந்திக்க வருபவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள், எல்லோரையும் நீங்கள் பார்த்தால் உங்களால் உலகத்திலே வாழ முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உண்மைதான் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரடிக்கு சென்றால் உள்ள கபருக்குள்ள என்ன நடக்குது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சா அந்த பக்கம் போவோமா? அங்கதான் போய் தண்ணி அடிக்கிறாங்க நிறைய பேர், கூத்தாட்டு அங்கதான் போய் பண்றான். எதனால? உள்ள நடக்கிறது என்னன்னு தெரியல. அங்குள்ள அமளி துமளிகள் கண்ணுக்கு தென்படவில்லை. ஆகவே அங்க போய் எல்லா அநியாயத்தையும் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி, அவருடைய ரூஹ மலக்குல் மௌத் வாங்குறாங்க. அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போனாங்க. அங்க போயிட்டு மலக்குல் மௌத்துல சொன்னாங்க, இப்ப அவர் மூமின் பார்த்து ரூஹ வாங்கப்பான்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட? மலக்குல் மௌத்திட்ட. கூட நிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் ஒரு மூமின், ஈமான் கொண்டவர், அல்லாஹ்வை நம்பியவர், ரசூலை நம்பியவர், அவர் கொஞ்சம் பார்த்து ரூஹ வாங்கப்பா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னாரா, யா ரசூலல்லாஹ், மூமின்கள் விஷயத்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன், ஈமான் கொண்டவர்கள் விஷயத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். ஒருவர் தொழுகையாளியாக இருந்தார், அல்லாஹ்வுடைய உறவுகளோடு ஒழுங்காக பேணிக் கொண்டார், அல்லாஹ்வோடு தொழுகையாளியாக இருந்து கலிமாவுடைய உணர்வோடு ஒரு வாழ்ந்தார் என்றால் ரூஹை வாங்கும் போது நானே அவருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுப்பேன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு? ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கல, அவங்க சொல்றாரு மலக்குல் மௌத், நானே அவருக்கு சொல்லிக் கொடுப்பேன் லா இலாஹா இல்லல்லாஹ்னு. இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. ஒரு நேரம் ரூஹு பிரியும், மார்க்க சட்டத்தை சொல்லுவாங்க, ரூஹு பிரியக்கூடிய தருணம் ஏற்பட்டு விட்டால் பக்கத்தில் உட்கார்ந்து கலிமாவை சொல்லுங்கள், அவர் சொல்லு என்று பாடப்படுத்தாம நீங்க பக்கத்தில் உட்கார்ந்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள், அவங்க சொல்லிடுவாங்க. அப்படி இல்லையா, பக்கத்தில் உட்கார்ந்து யாசின் சூரா ஓதுங்க, அவருக்கு ரூஹு பிரிவதற்கு லேசாக அமையும். ரஅது சூராவை ஓதுங்கள், அவர் ரஅது சூராவை ஓதினால் அவருக்கு ரூஹு பிரிவது லேசாக பிரியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
இன்னைக்கு 190க்கும் மேற்பட்டவர்களுக்கு பார்த்தா வீட்டில் ரூஹு பிரியுறது இல்லை, எங்கேயோ ரூஹு பிரியுது, ஐசியூ வார்டில் ரூஹு பிரியுது, ஹாஸ்பிட்டல் ரூஹு பிரியுது. பக்கத்தில் இருக்கிறவங்க கலிமா சொன்னாங்களா, சொல்லிக் கொடுக்க தகுதி உள்ளவர்களா, யாசீன் ஓதினார்களா, ராஜசூரா ஓதினார்களா, எதுவும் தெரியல. ஆனால் சொந்த பந்தம் கூட பக்கத்திலே உட்கார முடியாத நிலையில் இன்று ஒவ்வொருவர்களுக்கும் ரூஹு பிரித்து கொண்டு இருக்கிறது. ஆகவே சகோதரர்களை நாம் தயாராகிக் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய சொந்த பந்தங்க நம்ம கலிமா சொல்லி தருவாங்க, ராஜு சூரா ஓதுவாங்க, யாசின் சூரா ஓதுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நாம் மலக்குல் மௌத்தை சரி செய்து கொள்ளுவோம். நாம் கலிமாவோடு வாழ்ந்து விடுவோம், தொழுகையோடு வாழ்ந்து விடுவோம். கலிமாவுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் நாம் எங்க ஐசியூ வார்டில் ரூஹு பிரிந்தாலும் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையின் பரக்கத்தினால் அவர் வந்து கலிமா சொல்லி தருவார் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி செயல்படும். ஆக சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் காலையிலே ஒரு மலக்கு வந்து சொல்லுகிறார், நீங்கள் மரணமாகுவதற்குத்தான் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்க வந்த நோக்கமே மௌத்தா போகணும் என்பதுதானே ஒழிய உலகத்தில் வாழ்வதல்ல. ஆகவே கபர்தாராக வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று ஒரு மலக்கு சொல்றார். இன்னொரு ஹதீஸ்ல வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலக்குல் மௌத் அவர் கையில இந்த உலகத்தை எல்லாத்தையும் ஒரு ஸ்கிரீன் மாதிரி, அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தட்டுன்னு சொன்னாங்க. இப்ப நாம ஒரு ஸ்கிரீன், ஒரு டிவியுடைய ஒரு ஸ்கிரீன் மாதிரி, இல்லை இன்னும் கொஞ்சம் லேசா சொல்ல போனா போனுடைய ஒரு டிஸ்பிளே வச்ச மாதிரி கையில, அவர் கையில் அப்படி வச்சிருக்கிறாரு, வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உலகமே தெரியுது. உலகத்தில் எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ, உலகத்தில் எங்கெல்லாம் மிருகங்கள் வாழ்கிறதோ, ஆக உலகமே அவர் கையில ஒரு ஸ்கிரீனாக தெரிகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய ஆள், அவர் ஸ்கிரீன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்னொன்னும் சொன்னாங்க, நானா போய் யார்கிட்டையும் ரூஹ வாங்க மாட்டேன், யார் உயிரையும் என்னுடைய விருப்புக்கும் வெறுப்புக்கும் தோதுவாக நான் வாங்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தால் வாங்கி விடுவேன். ஒரு நாளைக்கு 7 தடவை நான் அவனை பார்க்கிறேன். ஒரு நாளைக்கு அலியே 7 தடவை மலக்குல் மௌத் பார்க்கிறார். என்ன ஒரு நாளைக்கு 7 தடவை மலக்குல் மௌத் பார்க்கிறார். வேறொரு ஹதீஸ்ல வருது 5 தடவை பார்ப்பதாக வருகிறது. உலகத்தில் உள்ள எல்லோரையும் ஒரு நாளைக்கு 7 தடவை அவர் பார்க்கிறார். 7 தடவைன்னு சொன்னா அரபியுடைய பாஷையில அதிகமா பார்க்கிறார். ஆக பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், எங்க போனாலும் பார்த்துக்கிட்டே இருக்கார். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டையும், மனிதர்கள் வாழக்கூடிய வீட்டை 7 தடவை அவர் வந்து ஜியாரத்து செய்யறாராம். ஒரு நாளைக்கு 7 தடவை அவர் ஜியாரத்து செய்கிறார்னு வருது, ஜியாரத் செய்கிறார், சந்திக்கிறார்னு வருது. இன்னொரு ஹதீஸ்ல தவாப் செய்கிறார், 7 தடவை தவாப் செய்கிறார். தவாப் செய்கிறார்னா வந்து சுத்தி பார்க்கிறார், அந்த வீட்டுக்கு எப்படி போகலாம், எல்லாத்தையும் எதையும் விட்டு வைக்கிற, எத்தனை கதவு வாசல் மூடி வச்சிருந்தாலும் சரிதான், இதுல எப்படி போகணும் அங்க திட்டம் போட்டு அவர் போயிடுவார். ஆக எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தால் உடனே தூக்கிடுவார். அவருக்கு அமெரிக்கா போவதற்கோ ஒரு ஆளுக்கு சரியாக 12:59 இந்தியாவில் ரூஹ வாங்கணும். 1 மணிக்கு சரியாக 1 நிமிஷம் கழிச்சு அமெரிக்காவில் ரூஹ வாங்கணும்னா இங்கிருந்து அங்கே போறதுக்கு ஃபிளைட் சார்ஜ், ஃபிளைட் டைமிங்லாம் அவருக்கு தேவையில்லை. அவர் கையில் ஒரே ஸ்கிரீன் தான் வச்சு அங்கே தூக்கிறார். இதெல்லாம் நான் சொல்லல சகோதரர்களே, அவரே சொல்றாரு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி என் கையில ஒரு டிஸ்பிளே மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு சாதாரண டிஸ்பிளே, ஒரு ஸ்கிரீன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்கிரீன்ல நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், முசுக்கு தூக்கிட்டே இருப்பேன். எனக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். தூக்கிடலாமா, ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து, அலியை பார்த்து ஒரு நாளைக்கு தூக்கிடலாமா கேட்டுக்கொண்டே இருக்கிறார் மலக்குல் மௌத். ஏன்னா அவர் வேலை அதுதான். எல்லாத்தையும் ஒரு ஆளை படைக்கும் போது இவரை நீ மௌத்தாக்கணும் உனக்கு பொறுப்பும் கொடுத்தாச்சு. நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆடு மேய்க்க போனா மேய்ச்சி முடிஞ்சா சாப்பிட்டாச்சா கூட்டு வந்துடலாமா யோசிக்கிறோமா இல்லையா? அதே போல ஒருவரை படைச்சாச்சா தூக்கிடலாமா அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அருமையான பெரியார்களே, சகோதரிகளே, இதை போல ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் இருக்கா இல்லையா, நாள் மனிதர்களிடத்திலே பேசுகிறது சொல்றாங்க. நான் உனக்கு அமானிதமாக வந்து விட்டேன் இந்த நாளிலே, இந்த காலையில உனக்கு இந்த தேதியில
இன்னைக்குள்ள தேதி 19 டிசம்பர் மாதம் 19 உனக்கு அமானிதமாக வந்திருக்கிறேன். என்னை நீ அமானிதமாக பயன்படுத்திக் கொள். பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் நாளை நான் கிடைக்கவே மாட்டேன். யாராவது விடுவாங்களா? இன்னைக்கு தண்ணி வருது, பைப்பில் தண்ணி வரும், ஒரு வாரத்துக்கு தண்ணி வராதுன்னா யாராவது தண்ணியை விடுவாங்களா? தண்ணியை புடிச்சுக்கிடுவோம். தண்ணியே இல்லை, பஞ்சம் இருக்குது, வண்டியில் லாரியில் தண்ணி கொண்டு வராங்கன்னா தண்ணியை உடனே புடிச்சுக்கிடுவோம். அதே போல கரண்ட் இருக்கும், காலையில் 10 மணிக்கு கரண்ட் போயிடும் அப்படின்னு சொன்னா காலையில் 10 மணிக்கு முன்னாடி நம்முடைய கரண்டுடைய வேலை, மோட்டர் போடுறது, மிக்சி அரைக்கிறது, மாவு அரைக்கிறது, எல்லா வேலைகளையும் முடித்துக் கொள்ளுவோம். அதே போல ஒவ்வொரு நாளும் மரணமாகுவதற்கு தகுதியாகிக் கொள்ள வேண்டும், தயாராகிக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, நான் ஒவ்வொரு நாளும் என்னை கணக்கிட்டுக் கொண்டே இருக்கிறேன். யார் சொல்றா? ஒவ்வொரு நாளும் நான் கணக்கிட்டுக் கொண்டே இருக்கிறேன். நேற்றைய நாளை விட இன்றைய நாள் என்னுடைய நற்காரியங்களில் ஏதாவது கூடுதல் குறைவுகள் இருக்கிறதா? குறைவு இருந்தால் ஏன் குறைவு இருந்தது? ஏன் என்னுடைய நன்னமல்களில் கூடுதல் வரவில்லை? என்னுடைய நற்காரியங்கள் ஏதாவது அதிகமாக இருந்தால் நான் சந்தோஷப்படுகிறேன். ஏதாவது ஒன்று விடுபட்டு இருந்தால், குறைவு ஏற்பட்டிருந்தால் அதற்காக வேண்டி நான் வருந்துகிறேன், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. நமக்கு எத்தனையோ நாள்கள் தொழுகை கலாவாகுது, தொழுகை விட்டே போகுது. எத்தனையோ நாள்கள் எத்தனையோ நல்ல அமல்கள் நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கிறது. அதற்காக வேண்டி நாம் கவலைப்பட்டோமா? பெரியவர்கள் எல்லாம் கவலைப்பட்டார்கள், இன்று வரை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக மரணமாகுவது என்பது ஒரு முக்கியமான ஒன்று, முக்கியமா நடந்தே தீரும். இதா வகாத்தில் வாக்கியா லைசலி வகாத்தியா காரிபா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே யாரும் சந்தேகப்படக்கூடாது. அதுல உண்மையோ உண்மைதான், அது நடந்தே தீரும். எப்படி தெரியுமா? இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸத்தில் ஜிபால் பஸ்ஸா. மலைகள் எல்லாம் துகள் துகளாக நொறுங்கி போகும், தூளா பறந்து போகுமா? ஆச்சரியமா இல்லை? மலைகள் எல்லாம் துகளாக நொறுங்கி போகும், பூமி அதிர்ச்சி அடைந்து விடும், ஆட ஆரம்பித்து விடும், அது துண்டு துண்டாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும். பூமி என்று சொன்னால் அந்த நாள் வரும்போது நம்ம தான் இருக்க மாட்டோமே, நம்ம நினைக்கிறோம். மலை வெடிக்க அந்த நாள் வரும்போது நம்ம இருக்கவா போறோம், பாயிண்ட் வந்தா பேசிக்கலாம் சொல்ற மாதிரி, வரட்டும் பார்த்துக்கிடுவோம். அப்படி இல்லை. பெரியவர்கள் சொல்லுவார்கள், மலை என்று சொன்னால் உன் உடம்பில் உள்ள எல்லா எலும்புகளும் மலைகளுக்கு சமமானது. மலைகளாக அல்லாஹ் தஆலா உடலிலே வைத்திருக்கிறார். அந்த எலும்புகள் எல்லாம் நொறுங்கிவிடும். உடம்பு எலும்பு நொறுங்கினா என்ன ஆகும்? லேசா போய் கால் மடங்கினாலே பெரிய பாடு. அதுல சின்ன ஒரு கிராக் இருக்குது, அதுல பிராக்சர் இருக்கு, என்னமோ ஒண்ணு சொல்றாங்க, நொறுங்குற அந்த இடத்தை விட்டு காலை நகட்ட முடியாது. அது அல்லாஹ் சொல்றான், இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா. உடலில் உள்ள அந்த எலும்புகள் எல்லாம் நொறுங்கி விட்டால் என்ன நிலை ஆகும்? யோசித்து பார். அந்த நாள் நடக்கும் சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த நாளுடைய கஷ்டங்களை விட்டும். அதே மாதிரி ருஜ்ஜத்தில் ரஜ்ஜா என்றால் பூமி என்று சொன்னால் அது கீழே உள்ள பூமி மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் பூமி தான். ஒவ்வொருடைய மனிதனுடைய உடலும் பூமி. அவனுடைய உடம்பில் உள்ள எலும்புகள் எல்லாம் மலைகள் எப்படி பூமி ஆடாமல் இருப்பதற்காக ஆப்பு வச்சு அடிக்கப்பட்டிருக்கிறதோ, முளை அடிக்கப்பட்டிருக்காய், முளை அடிச்ச மாதிரி அல்லாஹ் தஆலா மலைகளை கொண்டு பூமியை ஆடாமல் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அதே போல உடம்பு ஆடாமல் இருப்பதற்காக வேண்டி எலும்புகளை கொண்டு உறுதிப்படுத்தி இருக்கிறான். ஆக இந்த உடல் நடுநடுங்கி விடும், உடல் சிதறுண்டு விடும். அந்த நாள் வரும், உடம்பில் உள்ள எலும்புகள் எல்லாம் அது துகள் துகளாக போகக்கூடிய ஒரு நாள் வரும். நடந்தே தீரும் என்பது குர்ஆனுடைய வசனம். அந்த நாளிலே காஃபிரத்துர் ராஃபியா, மேல உள்ளது கீழே வந்துடும், கீழே உள்ளது மேல போயிருக்கிறாங்க. அது என்ன மேல வந்துடும் கீழே வந்துடும்? மேல உள்ளது கீழே வந்துடும்னா என்ன? அதில் பல விளக்கங்கள் தருவார்கள். உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், உலகத்திலே அவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். தாழ்ந்தவர்களாக உலகத்திலே மதிக்கப்படும்.
காசு பணத்தினாலோ அந்தஸ்தினாலோ சிலர்களை மட்டமாக நினைக்கப்படும், அவர்கள் எல்லாம் உயர்ந்து விடுவார்கள். இப்படி ஒரு விளக்கம் இருக்குது. மௌத்தா போற கட்டத்தில் மேலே உள்ளது கீழே தெரியும், கீழே உள்ளது மேலே தெரியும், காலு தலையில் இருக்கிற மாதிரிலாம் தெரியுங்கிறாங்க. மௌத்தா போகக்கூடிய காலகட்டத்தில் கால் தலையில் இருக்கிற மாதிரி தெரியுமா, தலைகள் நடக்கிற மாதிரிலாம் தெரியும். வித்தியாசமாக மேலே உள்ளது கீழே தெரியும், கீழே உள்ளது மேலே தெரியும். இப்படிப்பட்ட நிலை வரும் சகோதரர்களே, அதை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆக ஏதோ போனோம் மௌத்தா போனோம் சொர்க்கத்துக்கு போறோம் என்பது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணம் என்பது இன்னலில் மௌத் சக்கராத்தன், மரணத்திற்கு சக்கராத் என்று ஒன்று இருக்கிறது, அதை விட்டு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல அற்புதங்களை கொடுத்திருந்தான். அதுல ஒண்ணு என்னன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முன்னாடி இருக்காது 8000 வருஷம், இது 8000 வருஷம், 8000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை எழுப்பிட்டாங்க. நூஹ் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். எழுப்பிட்டு, பாப்பா நீங்க துனியாவில் வாழ்றீங்களான்னு கேட்டாங்க. இப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல வேணாம்பா, வாழணும்னா ஒரே ஒரு நிபந்தனை, திரும்பவும் எனக்கு அந்த சக்கராத்து வராதுன்னு சொன்னா நான் உலகத்துல வாழ்றேன். நான் திரும்பவும் அந்த சக்கராத்து மௌத்தா போகும்போது மேலே கீழே போய் சக்கராத்து ஏற்படுதா இல்லையா, அந்த சக்கராத்து நிலை எனக்கு வராது என்று இருந்தால் நான் உலகத்துல வாழ்றேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அந்த ஒரு கஷ்டம் இருக்க, அன்னைக்கு சக்கராத்துல ஏற்பட்ட தொண்டையில் ஏற்பட்ட கசப்பு 8000 வருடங்கள் மேலாகியும் இன்னும் அந்த கசப்பு நாவல இருக்குதுன்னு சொன்னாங்க. யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது நடக்காம இருக்காது, அது திருப்பியும் சக்கராத்து வரத்தான் செய்யும். அப்ப நான் உலகத்துல வாழவே இல்லைன்ட்டாங்க. சக்கராத்துக்கு பயந்து உலகத்துல வாழலைன்னாங்க. அல்லாஹ்விடத்துல கேள்வி கணக்குக்கு பயந்து உலகத்துல வாழலைன்னு சொன்னாங்க. ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மகான். அவர்கள் சொன்னார்கள், நான் உலகத்தில் பிறக்காமல் இருந்திருக்க வேண்டும். பிறக்காமல் மட்டுமல்ல, இதுவரை பிறக்காமல் அல்ல, இனியும் பிறக்காதவனாக நான் இருக்க வேண்டும், உலகத்திலே பிறக்காதவனாகவே நான் போயிருக்க வேண்டுமே என்று அவங்க யாரா சொன்னா கை செய்தப்பட்டார்கள். ஃபுதைல் இப்னு ஐயாத் நமக்கு விளங்கியவர்கள், சக்கராத்தை பற்றி விளங்கியவர்கள், கபரை பற்றி விளங்கியவர்கள், மஹ்ஷரை பற்றி விளங்கியவர்கள், எல்லோருமே கவலைப்பட்டார்கள். நமக்கு எந்த கவலையும் இல்லை, எல்லாம் கண்ணுக்கு தெரியல, எந்த கவலையும் இல்லை, எந்த கண்ணுக்கு தெரியல, அதனால கவலை இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலர்கள் மரணமாகி விடுவார்கள், ஏதோ மரணம் கூட லேசா வந்துடும், மூமீனுங்கிறதுனால லேசா மரணம் வந்துடும். கபூர்ல இருந்து சில பேர் தப்பிச்சுக்கிடுவான். இன்னும் சில பேர் கபூர்ல இருந்து தப்பிச்சது மட்டுமல்ல, நரகத்தில் இருந்து கூட தப்பித்து விடுவார்கள். சொர்க்கத்துக்கு போகணும்னு வரும்போது நரகத்துக்கும் சொர்க்கத்திற்கும் மத்தியிலே ஒரு குழி இருக்கும். ஸல்லல்லாஹு சொல்றார், கபர் சக்கரால தப்பிச்சிருவாரு, கபரை தப்பிச்சிருவாரு, நரகத்தை விட்டு தப்பிச்சிருவாரு, கேள்விகளுக்கு விட்டு தப்பிச்சிருவாரு. சொர்க்கத்துக்கு போகலாம் நினைக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு குழி இருக்கும், அதை விட்டு தப்பிக்க முடியாது. ஏன்? அந்த குழி அல்லாஹ் தஆலா உலகத்திலே அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்காக வேண்டிய வைத்திருக்கிறார். அநீதி இழைக்கப்பட்டவர்கள் பொருளால், கையால், நாவால் மானபங்கப்படுத்துவதால், அடுத்தவனை இழிவுபடுத்துவதால், அதனால் யாரெல்லாம் உலகில் அடுத்தவர்களுடைய பொருளுக்கு, உடைமைகளுக்கு, உரிமைகளுக்கு பறித்து வைத்துக் கொண்டார்களோ அதுக்கெல்லாம் கணக்கு சொல்லாமல் சொர்க்கத்தை விட்டே தப்பித்தாலும் தருதான், நரகத்திற்குள் நுழைய முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, இதெல்லாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். ஒண்ணே, மரணத்தை விட நாம் தப்பிக்கணும். மரணத்தை தப்பிக்க முடியாது, மரணத்திற்கு தயாராக வேண்டும். நல்ல அமல்களை கொண்டு நாம் தயாராக வேண்டும், நற்காரியங்களை கொண்டு தயாராக வேண்டும். நல்ல காரியம் கூட கொஞ்சம் கொஞ்சம் இருந்துடும், இருக்கும் இல்லாம போகும். ஆனால் அடுத்தவர்களுடைய உரிமைகளை பறிப்பதிலே, அடுத்தவர்களுடைய மானத்திற்கும் மரியாதைக்கும் இழுத்து வருவதை போல எந்த காரியத்திலும் ஈடுபட்டு விடக்கூடாது. அதாவது அடுத்தவருடைய கடன் வாங்கியிருந்தால் எல்லாம் அவனுடைய கடன் வாங்கி கடனை கொடுக்காமல் மரணம் வந்து விடக்கூடாது. அமானிதமான பொருளிடத்தில் இருந்தால் அதில் ஒப்படைக்காமல் மரணம் வந்து விடக்கூடாது என்று எல்லாம் அவனுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த காசு பணம் இல்லைன்னா அங்க போய் மாட்டிக்க நிற்க முடியாது. சில பேர் கடன் வாங்கும்போது சந்தோஷமா வாங்குறாங்க. கடனை ஒரு 1 லட்சம் ரூபாயை கடன் வாங்கிட்டா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, நான் இன்னைக்கு பணக்காரன்னு முடிவு பண்ணிடுறாங்க. கொடுக்கும்போது
ஏன் கடன்காரன் ஏனாவது பாடாப்படுத்துறான். சில பேர் அஜத்து கடன்காரன் பாடாமல் படுத்தாமல் இருக்கிற அதுக்கு துவா செய்யுங்க. அது வாங்கும்போது துவா செஞ்சிருக்கணும். கடன் வாங்காமல் இருக்க துவா செய்யுங்கன்னு சொல்லியிருக்கணும். கடன்காரன் கேட்காம இருக்க துவா செய்யணும். அது அவன் உரிமை, கேட்கத்தான் செய்வான். சட்டையை புடிச்சு கொண்டே கேட்பான். 4 அடி அடிச்சா கூட உரிமை இருக்கு. பெருமானார் ஆக சகோதரர்களே, நல்லா யோசிக்கணும். நமக்கு அடுத்தவருடைய உரிமைகளை கை வைப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். உரிமையை கொடுக்காமல் மரணமாகுவதை விட்டு அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. எல்லாமே நடந்தே தீரும். மரணம் வந்து தீரும். கபருக்கு போய் ஆக வேண்டும். மஹ்ஷரை சந்தித்தே ஆக வேண்டும். நாளை நரகத்தையும் அந்த குழியையும் சந்தித்ததற்கு பிறகுதான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். அதன் பிறகுதான் அல்லாஹ்வை அடைய முடியும். அல்லாஹ்வுடைய சந்திப்பு, அல்லாஹ்வுடைய காட்சியை நம் அனைவர்களுக்கு தந்தல்வானாக. வாஹிர் தாவாவுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.